ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு குக் வித் கோமாளி சீசன் 7ல் 5th ரெசிபி வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி யார் குக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மஞ்சுநாதன் அண்ட் ராஜேஸ்வரி, அந்த கப்பல் தான் குக் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, சோம்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட் வாழைப்பூ. இந்த வாழைப்பூ எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா ஃபைனாக இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கிற கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் அண்டு பூண்டு, சோம்பு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோன்னா வடையோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வராது. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பருப்பை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சால்ட் அண்ட் தென் வெங்காயம், வாழைப்பூ அண்ட் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பால்ஸை ஃப்ளாட்டாக வடை மாதிரி ஷேப்பில் தட்டிட்டு ஹாட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogsக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.